நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரா மாறி அரசியல் செஞ்சுட்டு வரக்கூடிய நிலையில அவரை பாஜகவுடைய தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை இடுப்ப கிள்ளி நடிச்சுட்டு இப்போ ரூல்ஸ் பேசலாமான்னு மாஸ்டர் படத்துல குடிகாரரா நடிச்சுட்டு டாஸ்மார்க்கு எதிரான கோஷத்தை விஜய் எப்படி சொல்லலான்னு பேசியிருக்கக்கூடிய விஷயம் பெரிய அளவு விவாதமா அரசியல் வட்டாரத்துல எழுந்திருக்கு. அண்ணாமலையோட இந்த பேச்சுக்கு சமூக வலைதளத்துல விஜயோட ரசிகர்கள் பதிலடி கொடுத்துட்டு வராங்க. அதோடவே அர்ஜுனா அர்ஜுனா அம்பு விடு அர்ஜுனா பாடலுக்கு நடனமாடி சரத்குமாரும் நமிதாவும் உங்க கட்சியில தானே இருக்காங்கன்னு கலாச்சிட்டும் வராங்க. இந்த நிலையில அரசியல் விமர்சகரா இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அண்ணாமலை பேசியது தவறுனும் சினிமான்றது அவருடைய தொழில், அதுல எப்படி நடிக்க சொல்றாங்களோ அப்படி நடிக்க வேண்டியது அவரோட வேலை, அதை அரசியலோட கலந்து பேசுறது தவறான விஷயம்னு அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாமே முன்னணி நடிகர்களா இருந்துதானே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா மாறி ஆட்சி செஞ்சிருக்காங்கன்ற வாதத்தை தாவேக்கவினர் எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில எம்ஜிஆர் நடிகர் மட்டுமில்ல அவர் ஆரம்பத்துல இருந்தே எம்எல்ஏவாவும் இருந்தவர் தான். பல ஆண்டுகளா அரசியல்ல ஊறி கிடந்ததுக்கு அப்புறமா தனி கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆனாருன்னு விஜய் தான் 50 வயதுல அரசியலுக்கு வராருன்னு அவருக்கு எதிரான கோஷங்களை பாஜகவினர் எழுப்பி இருக்காங்க. விஜயோடைய அரசியல் வருகைக்கு எதிராக கொதிச்சு எழுறது யாரெல்லாம்னா பாசிசமும் பாயாசமும் தான் திமுகவை சொன்னா பாஜக அண்ணாமலைக்கு ஏன் கோபம் வருது, யார் யாருடைய பி டீம்னு இப்ப புரியுதான்னு தாவேகா தொண்டர்கள் சோசியல் மீடியால ஏகப்பட்ட ட்ரோல்களை பரப்பிட்டு வராங்க. நடிகைகளுடைய இடுப்பக்கிளி நடிச்சவர் தான் விஜய்னும் மாமியாருக்கு சோப் போடக்கூடிய காட்சியில நடிக்கிறது தனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான காட்சின்னு விஜய் முன்னதா பேசியிருந்த பழைய பேட்டிகளை கிளறிட்டு இருக்கிறாங்க பாஜகவினர். பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்துல பத்திரிகையாளர்களுடைய சந்திப்போட சமயத்துல இடுப்பக்கிளி நடித்தவர் விஜய்னும் மாஸ்டர் படத்துல அவருடைய ரோல் என்ன அப்படின்ற கேள்வியை எழுப்பி இவர் எப்படி டாஸ்மார்க்கை எதிர்த்து பேசலான்னு அண்ணாமலை பேசி இருக்கிறது பெரிய அளவு பரபரப்பை கிளப்பி இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள்ல எப்படியெல்லாம் நடிச்சாங்கன்னு அண்ணாமலை பேசுவாரா, அதே போலதான் நடிப்புன்றது விஜயோட தொழில், அதுல எப்படி நடிக்க இயக்குனர்கள் சொல்றாங்களோ அப்படி நடிப்பாரு. அதை கொண்டு அரசியல் விவாதத்தோட போது பேசி விஜயை விமர்சிக்கிறது சரியான விஷயம் இல்லைன்னும் 50 வயதுல விஜய் அரசியலுக்கு ஏன் வரணும்னு கேட்கக்கூடிய அண்ணாமலை 37 வயதுல தானே அரசியலுக்கு வந்தாரு, காலேஜ் முடிச்சதுமே IPS அதிகாரி ஆகாம நேரடியா அரசியல்வாதியா மாற வேண்டியது தானேன்னு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு ரங்கராஜ் பாண்டே. இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.